அடிப்படை சம்பளமாக ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தமிழ் போக்கூட்டு முறையில் நாங்கள் விடுவிக்க விரும்புகின்றோம். அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதாவது அந்த அடிப்படை சம்பளத்துக்கு மேலதிகமாக வரிய கொடுப்பனவு, நிறை கொடுப்பனவு எல்லாம் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் விடுக்க விரும்புகின்றோம். இதை நான் நேரடியாகவே எங்களது ஜனாதிபதி, உங்களது கட்சி தலைவர், நாட்டின் அதிபர் கடந்த காலங்களில் எங்களோட சேர்ந்து இந்த இடத்தில் இருந்து கொண்டு எங்களோட சேர்ந்து ஒரேடியாக எங்கள் மக்கள் சார்பாக எங்களோட சேர்ந்து விவாதங்களில் கலந்து கொண்ட அனுரகுல சாநாயக்க அவர்களுக்கு நான் நேரடியாக கோரிக்கை விடுக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பல விஷயங்கள் பேசப்பட்டிருந்தாலும் கூட இந்த தீவுக்குள் தீவு இருக்கிறது தான் மலையகம். பெருந்தோட்ட பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பொறுத்தவரையிலே அங்கு வறுமை நெடுதினம் கொண்டிருக்கின்றது. ஆனால் வறுமை என்பது வெறுமனே இந்த சம்பள தொகையில் மட்டும் நிர்ணயிக்கப்படுவதல்ல, மாத்திரம் தங்கியிருக்கவில்லை. அது மாறாக அது ஒரு மல்டிபசன்ட், பல்முகத்தன்மை கொண்டதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது மலையகத்தில் குறிப்பாக பெருந்தோட்ட பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பொறுத்தவரை அவர்களுக்கு காணி உரிமை இல்லை, வீட்டு உரிமை இல்லை, கல்வி உரிமை இல்லை, சுகாதார உரிமை இல்லை என்ற காரணங்களினாலே அவர்கள் இலங்கையில் மிகவும் மோசமான முறையிலே பாதிக்கப்பட்ட வறிய மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இது எல்லாருக்கும் தெரியும். இலங்கை எடுத்துக்கொண்டு பார்த்தால் த ஸ்பெஷல் ரிப்போர்ட் ஆஃப் தி UN ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அண்ட் வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம் ரெண்டும் சேர்ந்து தரக்கூடிய அந்த ஷேட அறிக்கையை பார்க்கும் பொழுது இலங்கையில் மிகவும் பின்தங்கிய மக்களாக, வறிய மக்களாக பெருந்தோட்ட மக்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல் உலக உணவு நிறுவனம் கூட இலங்கையின் ஃபுட் செக்யூரிட்டி, உணவு பாதுகாப்பின்மை தொடர்பாக மிக மோசமான முறையில் வாழக்கூடிய மக்கள், பின்தங்கிய மக்களாக பெருந்தோட்ட மக்கள் அடையாளம் கண்டிருக்கின்றார்கள். அதுபோல் இலங்கையின் செஞ்சிலுவை சங்கம், சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ரெண்டும் சேர்ந்து கூட தரப்பட்டக்கூடிய அறிக்கைகளை பார்க்கும் பொழுது இலங்கை பின்தங்கிய மக்களாக பெருந்தோட்ட மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, இந்த சபையிலே நானும் உங்களது நாட்டின் ஜனாதிபதி அனுரகுல சாநாயக்கவும் சேர்ந்து 2 முறை இந்த நாட்டிலே முழு நாள் நிதி போடு விவாதத்தை கொண்டு வந்திருந்தோம். ஒன்று ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கக்கூடிய பின்தங்கிய மக்கள் தொடர்பாக விவாதம் கொண்டிருந்தது. தவிர இன்னொரு விவாதம் மலையக தமிழ் மக்கள் தொடர்பாக ஒரு வாதம் கொண்டு வந்திருந்தோம். அதிலே நான் முன்மொழிய நண்பர் அனுரகுமார் சாநாயக்கம் அழிமொழித்திருந்தார், தெரியும் எனக்கு. ஆகவே இந்த மலையக மக்கள், குறிப்பாக பெருந்தோட்ட மக்கள், பின்தங்கிய மக்கள் இருக்கிற விஷயம் பொறுத்தவரையில் அது இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு, தலைவருக்கு, ஜனாதிபதிக்கு தெரியாத விஷயமா இருக்க முடியாது. ஆகவே இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது எதிர்வரும் மார்ச் மாதம் நிகழக்கூடிய அந்த வரவு செலவு திட்டத்தின் போது மலையகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய, பெருந்தோட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மக்களை பொறுத்தவரை மக்களுக்காக சம்பளத்தை அதிகரித்து தரும்படியான கோரிக்கையை நான் நிச்சயமாக உரிமையுடன், பேரவாவுடன் விடுக்க விரும்புகின்றேன். வளையத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மக்களை பொறுத்தவரை அவர்களுக்கு கடந்த அரசாங்கத்தின் காலகட்டங்களிலே அடிப்படை சம்பளமாக, நாள் சம்பளமாக 900 ரூபாய் சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு அது கடந்த அரசாங்க காலகட்டத்திலே 1700 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருந்தது. ஆனால் 1350 ரூபாய் தான் இறுதியாக உறுதி செய்யப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட அதையெல்லாம் மீறி எதிர்வரும் காலகட்டங்களிலே இன்றைய விலைவாசி உயர்வின் அடிப்படையிலே அடிப்படை சம்பளமாக 2000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தமிழ் போக்கூட்டு முறையில் நாங்கள் விடுவிக்க விரும்புகின்றோம். அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதாவது அந்த அடிப்படை சம்பளத்துக்கு மேலதிகமாக வரிய கொடுப்பனவு, நிறை கொடுப்பனவு எல்லாம் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் விடுக்க விரும்புகின்றோம். இதை நான் நேரடியாகவே எங்களது ஜனாதிபதி, உங்களது கட்சி தலைவர், நாட்டின் அதிபர் கடந்த காலங்களில் எங்களோட சேர்ந்து இந்த இடத்தில் இருந்து கொண்டு எங்களோட சேர்ந்து ஒரேடியாக எங்கள் மக்கள் சார்பாக எங்களோட சேர்ந்து விவாதங்களில் கலந்து கொண்ட அனுரகுல சாநாயக்க அவர்களுக்கு நான் நேரடியாக கோரிக்கை விடுக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, உங்களது JVPயின் தொழிற்சங்கமான அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் கௌரவ கிட்டன் அவர்கள் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்றார். அவருக்கும் கூட இது கோரிக்கை விடுக்க விரும்புகின்றார். ஆகவே எங்களது தமிழ் கூட்டணியின் பங்காளி கட்சிகளான ஜனநாயக மக்கள் முன்னணி, மலையக மக்கள் முன்னணி, தொழிலாளர் தேசிய முன்னணி ஆகிய கட்சிகளை சார்ந்த தொழிற்சங்கங்களுடன் சேர்ந்து கொண்டு அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கமும் எங்களோட சேர்ந்து கரங்கோர்த்து கொண்டு இந்த 2000 ரூபாய் என்ற அடிப்படை சம்பளத்தை பெருந்தோட்ட தொழிலாளர்கள் விட்டுக் கொடுப்பதற்காக உழைக்கும், பாடுபடும், கரங்கோர்க்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த கூட்டப்பந்தமாக இருக்கலாம் அல்லது அதுக்கு கூட்டப்பந்தம் வெளியே இருக்கலாம், எந்த இப்படி இருந்தாலும் கூட மலையகத்தை சார்ந்த மலைய மக்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களும் இந்த 2000 ரூபாய் என்ற எண்ணிலே, இந்த இலக்கத்தில் நிச்சயமாக உறுதியாக இருக்க வேண்டும் என நம்புகிறேன். அது மட்டுமல்ல, இந்த அடிப்படையில் தான் நாங்கள் எங்களது மக்களின் வாழ்வை உயர்த்த முடியும். ஆகவே நான் சொன்னது போல வறுமை உயர்ந்திருந்தாலும் கூட, குறைந்திருந்தாலும் கூட, அல்லது உங்களது ஆட்சி 100 நாட்களாக இருக்கலாம் கூட, 50 நாட்களாக இருந்தாலும் கூட, இந்த வருமானத்திலே, இலங்கை வருமானத்தை, தேசிய வருமானத்தை பெற்றுக் கொடுப்பதிலே பாரி பங்கு வைக்கக்கூடிய பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயம் வழங்கப்பட முடியாமல் அவர்களது வாழ்வை உயர்த்த முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இலங்கையின் தேயிலை சபை இருக்கிறது. தேயிலை சபை பொறுத்தவரையிலே அதன் விஷன்
if you look at the vision of the Sri Lanka Tea Board, it says very categorically to increase the foreign exchange earnings to the country through sustainable development of the industry. Now also it says very categorically, thereby ensuring the economic development of the plantation community. ஆனால் பார்க்கும் பொழுது இந்த அந்த தொழில்துறையின் வளர்ச்சியை அவர்கள் கணக்கில் கொண்டு செயல்படுகிறார்கள் தெரியவில்லை. ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலும் கூட அந்த தேயிலை சபையானது இந்த தொழிலாளர் உழைக்கும் மக்களின் நன்மையை கருதி அவர் நல்வாழ்வை கருதி செயல்படுவதாக தெரியவில்லை எங்களுக்கு. அங்கே பார்த்தால் தேயிலை சபையை பார்த்தால் உள்ளே when you look at the board of the Sri Lanka Tea Board consists the chairman of the Sri Lanka Tea Board as well as the members of the Ministry of Plantation, Ministry of Finance, Ministry of Trade, Sri Lanka Planters Association, Colombo Brokers Association, Colombo Tea Traders Association, Tea Exporters Association, Sri Lanka Tea Factories Owners Association, Sri Lanka Federation of the Tea Small Holdings Development Societies, and also Tea Small Holding Development Authority. හැමෝම ඉන්නවා එතන. නමුත් මේ සම්බන්ධව මෙතන වැඩ කරන ජනතාවගේ නියෝජිතයෝ ඉතින් කවුරුත් නැහැ. ඒක වඳුර දන්නවා. තේරුම් අරගන්න. එතකොට මේ දර්ශනය අරගෙන බලනකොට මේ ශ්‍රීලංකා ටී බෝඩ් එක තාම මේ රටේ තුල වැඩිම වැඩ කරගෙන අවුරුදු 200කට කාලෙ වැඩ කරගෙන ඉන්න ක්‍රියාත්මක වෙන මේ ජනතාවගේ සැප දුක ගැන ඔයලා බලන්නේ නැතුව නැත්නම් ඒගොල්ලන්ට සාධාරණ පඩියක් ලබා දෙන්න නැතුව ලබා දෙන්න අවධානය යොමු කරන්නේ නැතුව වෙන දේවල් අවධානය යොමු කරගෙන ඉන්නවා. ඒ නිසා මම කියන්න කැමති මේ රුපියල් 2000ක් අවම පඩියක් මූලික පඩියක් ලබා දෙනකොට ඉල්ලනකොට ඒක කොහොමද කරන්න කියලා දෙන්නම්. මම ඉවර කරලා කියලා දෙන්නම්. මේ ටී එක්ස්පෝර්ට් කරන අපිට යන තේ යවනකොට ඒකට සෙස් බද්දක් මේ රටේ ශ්‍රී ලංකා ආණ්ඩුවේ අය කරනවා. සෙස් බද්දෙන් සහනාධාරයක් දෙන්න ලබා දෙන්න මේ කම්පැනි වල එක්ස්පෝර්ට් කම්පැනි වලට ඒ වගේ චේන් රියැක්ෂන් නැටිට කම්පැනිස් වලට මේ වැවිලි කර්මාන්ත ආයතන වලට ලබා දුන්නා නම් ඒ අරහා ජනතාවගේ දෛනික වැඩි කරන්න පුළුවන් කියලා යෝජනා මම කරන්න කැමතියි. නිකන් වැඩි කරන්න කියලා නෙවෙයි කොහොමද වැඩි කරන්න කියලා දීලා තියෙනවා. ඒක කරවත් තමයි මේ ජනතාවගේ ජීවන තත්ත්වය වැඩි දියුණු කරන්න පුළුවන්. ඒ ජනතාව රටේම වැඩිම අඩු දියුණු වෙච්ච most vulnerable, most underdeveloped, most underprivileged segment of the Sri Lankan society is the plantation society. There is no doubt about it. So unless until you take them up above at the level of the national level, nothing will change here. එනිසා මේ ජනතාව නියෝජිතය ඇටියට මම කියන කැමති කරුණා කරලා මේ ආණ්ඩුවේ රැවුම්කම් දෙන්න ඕනේ. මේ ජනතාවගේ මේ බතුකම්බුරු ජනතාවගේ ජීවන භාවය වැඩි දියුණු කරන්නේ නැත්නම් කවදාද මෙතන මේ මුළු රටම ජීවන බෑ කියලා කියමින් මේ අවස්ථාව දුන්නක සූති වෙන්දෙමින් යන්න වෙනවා. ගරු வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.